ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சமையலில் புரட்டாசி சனி முடிஞ்சிடுச்சு நேற்றோட. இன்றைக்கி நான் எக் பிரியாணி செய்யலான்ட்டு எக் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் புரட்டாசி முடிஞ்சோடனே சாப்பிட்டீங்க, நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், முட்டை தான் சாப்பிடுவேன். அதனால் முட்டை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். நீங்களும் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் புரட்டாசி சனிக்கிழமை முடிஞ்ச பிறகு நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். புரட்டாசி சனிக்கிழமை கோயில் போயிட்டு வந்தோம். கோயிலில் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. சாயந்தரமாக போனோம். போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அந்த வீடியோ இருக்குது, நான் போடுறேன். எடுத்துகிட்டு வந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. சாமியெலாம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் புரட்டாசி சனிக்கிழமை கோயில் போயிருந்தீங்கன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக. எத்தனை பேருக்கு முட்டை பிரியாணி பிடிக்கும், எத்தனை பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் பேசியிருக்கேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பிரியாணி சாப்பிட்டா சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு எத்தனை பேருக்கு தோணும்? எனக்கு அப்படி தோணும். சில்லுன்னு ஏதாவது குடிப்பேன். நீங்களும் அதே மாதிரி சில்லுன்னு ஏதாவது குடிப்பீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் பிரியாணி சாப்பிட்ட பிறகு சில்லுன்னு ஏதாவது இருந்தால் வீட்டில் இருந்தால் குடிப்பேன், இல்லாட்டா கடையில் வாங்கிட்டு வந்து ஏதாவது குடிப்பேன். நீங்களும் அப்படி குடிச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஸ்நாக்ஸ் இது இருந்தால் ஏதாவது இருந்தால் சாப்பிடுவேன். நீங்களும் சாப்பிட்டு